ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை இங்கே செய்து கொண்டிருக்கிறார் அவர். இது பல ஆண்டுகள் இனிமேல் தொடரப்போகுது. மாவட்ட செயலர் போடும்போது விஜய் வீடு தேடி என்னை கூப்பிட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றது ஓகே, அவருடைய ஆசையாக இருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுத்துட்டு போகணும். குறிப்பிட்ட இதுதான் போனார், இன்னும் நிறைய இடங்களுக்கு போக முடியல. அவர்னால போயிருந்தாருன்னா சாலிடா ஒரு 175 இடங்களுக்கு மேல கைப்பற்றிருப்பார் அவர். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இளைஞர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு, விசிலடிச்சா முஞ்சிகளை வச்சுக்கிட்டு, சின்ன குழந்தைகளை வச்சுட்டு பாலிடிக்ஸ் பண்றான்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் ஜென்சி புரட்சி ஏற்படுத்த போறோம், எங்க சைடும் ஜென்சியை கவர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களுடைய ஒரு சிறப்பான பயணத்தை நான் பார்க்குறேன். தமிழகத்தில் ஒரு புது அரசியலை உருவாக்கி இருக்கார் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அரசியல் தெரியாதவர்களுக்கு புரிய வச்சாங்க. சினிமா அப்படிங்கிற ஒரு பெரிய மாசம் நிறைய விஷயங்களை சொல்லுதான். ஒரு ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்களுக்கு 50-60 வயசுலேருந்து 30லேருந்து 20லேருந்து 5 வயசு குழந்தை கூட ஒரு ரசிகராக இருக்காங்க. விஜய் மாமான்னு சொல்கிறாங்க. அவங்களோட படத்தை பார்க்குறாங்க, கை தட்டுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டுகள். இப்படி ஒரு கேங் அவருக்குன்னு இருந்தது. பட் நீங்கள் இதற்கு முன்பாக பார்த்த அரசியல் வேற. நிறைய பேர் நீங்கள் சொன்னது மாதிரி தான் தற்குறிகள்னு சொன்னாங்க, விசிலடிச்சா குஞ்சுகள்னு சொன்னாங்க, அணில் குஞ்சுகள்னு சொன்னாங்க. எல்லா விமர்சனங்களையுமே ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் பேசுனவர்களுக்கு மைனஸாக போச்சு, இவருக்கு ப்ளஸ்ஸாக மாறுச்சு. அப்போது நாங்கள் தற்குறிகளா, நாங்கள் விசிலடிச்சா குஞ்சுகளா, என்ன காமிக்கிறோம் பாருன்னு 108 சீட்டை கையில் கொடுத்தாங்க. மற்ற மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த 60 வருட கட்சிகளுக்கு 2வது இடத்தையும் 3வது இடத்தையும் கொடுத்தாங்க. இது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அதை இல்லை, யாரையுமே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். பட் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ். துணிஞ்சு எல்லா இடத்துலையும் டக்கு டக்குன்னு 1 மணி 2 மணிக்கெல்லாம் ரைடு போகிறாங்க. மக்களோட மக்களாக இருக்காங்க. மக்கள் ஜென்சி கிட்டு 2K கிட்ஸும் பார்த்தா அமைச்சர்களை பார்த்தா எங்களில் ஒருத்தராக நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வயதானவர்களாக இருப்பாங்க அமைச்சர்கள். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு துண்டை போட்டு ஒரு 60 வயசு 50 வயசில் பார்க்கும்போது கிட்ட நெருங்கிறதுக்கு பயந்தாங்க. அவர்களும் கூப்பிட்டு பேச மாட்டாங்க. வேற இங்கே சர்வ சாதாரணமாக இந்த இளம் அமைச்சர்கள் எல்லாம் படித்தவர்கள். அவர்கள் தற்கூறிகளா? மக்கள் போட்டாங்க ஓட்ட இல்லையா? அப்போ எல்லா அமைச்சர்களும் அது யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, மக்களோட மக்களாக சேர்ந்து போகிறாங்க. திருச்செந்தூர் கோயிலில் ரமேஷ் அவர்கள் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இங்கே பிரபு அவர்கள் எந்த அளவுக்கு போய் நைட் 2 மணிக்கெலாம் ரைடு போய் எலோசியல் பண்ணிட்டு பார்த்துட்ருப்பீங்க. மதுவிலக்கை சேர்ந்த அந்த அமைச்சர் போய் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா புது அமைச்சர்கள், புது களம், எல்லார் வீட்டில் இருக்கிறது மாதிரி உணர்வு கொள்கிறாங்க. இவருடைய அரசியல் பாதையை வேற. இன்ஸ்டாவிலையும் ரீல்ஸ்லையும் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுதான் இன்றைக்கி தலைகீழாக மாறி இருக்கு. ஒவ்வொரு பீரியடுக்கு ஒவ்வொரு அரசியல் களம் இருக்கும். இது டோட்டலாக மாதிரி இன்றைக்கு நீங்கள் முன்ற அரசியலை இனிமேல் நீங்கள் பேச முடியாது, பார்க்க முடியாது. விஜய் அவர்கள் அவருடைய பாதையில் போகிறாங்க, இவருடைய பாதையில் போகிறாங்கன்னு சொல்லப்பட்ட இடத்துல இன்றைக்கு விஜய் அவர்கள் புது அரசியல் ஒரு பாதையை போட்டு போயிட்டாரு. அவர் போட்ட பாதையில் தான் பின்னாடி மற்றவர்கள் இப்போ உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு அந்த பாதையில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது அவர் உருவாக்கின அரசியல். அரசியல் தெரியாதவர்களை தெரிய வச்சிருக்கார், பேச வச்சிருக்கார். பல அரசியல் தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், பழுத்த பழங்கள் கூட தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இளம் வயதில் இவ்வளோ விஷயங்களை போல்டாக பண்ற 21 நாள் 22 நாள் இன்னையோட 22 நாளில் பல சாதனைகளை பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. இப்படி ஒரு மாற்றத்தை உருவாகி இருக்காருன்னு சொல்றாங்க. இதே மதிப்பிற்குரிய வைகோ அவர்களுடைய சன்னு துரை வைகோ அவர்கள் கூட விஜய் அவர்கள் பண்ணுவது தமிழகத்தில் திராவிட ஆட்சி தான் சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில. அவர் எடுத்துக்கிட்ட கொள்கையில தந்தை பெரியார் கொள்கை எடுத்துக்கிட்டாரு, அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்துக்கிட்டாரு, அம்பேத்கர் அவர்களை சமத்துவம் எடுத்துக்கிட்டாங்க, காமராஜர் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அவர் புதுசாக அவர் நடத்துவது 3வது கட்சி அல்ல, அவர் திராவிட கட்சி தான். அவர் உருவாக்குனது திராவிடம் தான் அப்படிங்கிறத ஓப்பனா தெளிவாக பேசிட்டார். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதை திராவிட மண் தமிழகத்தில் வேற யாரும் வர முடியாது அப்படிங்கும்போது இவரும் எடுத்துக்கிட்ட கொள்கையில மாறுதல் பண்ணல, புது அரசியல் பாதையை உருவாக்கியிருக்கார். அந்த அரசியல் பாதையில் இப்போ பல வருடங்களாக அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர் போட்ட ரூட்ல போறதுக்கு தயாராகிட்டாங்க, போக ஆரம்பிச்சிருக்காங்க.
ஓகே சார். அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் ஓகே சொல்லியிருந்தா விஜய் என் வீடு தேடி வந்து எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பார்க்கறது சொல்லுங்க நீங்க. அதாவது பேசணுங்கிறதுக்காக அவங்க ஏதோ பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் மேல ஒரு மரியாதையை வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து கேப்டன் மேல தனி மரியாதை வச்சிருக்காங்க. அண்ணன் தான் சொல்லுவாங்க. பட் இங்கே அண்ணின்னு தான் அவரை சொல்லுவாங்க. அவர்களை வந்து அதுக்கு முன்னாடி சந்திச்ச விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து அவருடைய மாவட்ட செயலர் போடும்போது வந்து விஜய் வீடு தேடி வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஓகே, அவருடைய ஆசையாக இருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுத்துட்டு போகணும். ஒருவேளை அவர்களுடைய இந்த குரல், அதாவது நேற்று பேசுனது, நானும் வருவதற்கு தயாரா இருக்கேன் தம்பி, அதனால் என்னையும் சேர்த்துக்கிறியா, நீ கூப்பிட்டேன்னா நானும் வந்துடுவேன் அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா இன்றைக்கு அது பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்க, இல்லையா? கண்டிப்பா. எதை நோக்கி பேசுறாங்க? ஏன்னா இப்போ சொன்னது 2 கட்சி தான், அதுதான் இப்போ செயல்பட்டு இருக்கு. 3வது கட்சியே காணா போயிட்டு இருக்கு இப்போ சுத்தமாக. அதுல இருந்து நிறைய பேர் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி வந்துட்டாங்க. அதை கூட நிறைய பேர் குதிரை பேரம் சொல்லி இவர்கள் கூட சொன்னாங்க. ஆமா, குதிரை வேகத்துல தான் செயல்படுவேன்னு சொன்னாங்க. இதற்கு வந்து IUML உடைய கட்சி நிர்வாகி அவங்கள்ட்ட தலைவர்கிட்ட அவங்க கேட்கும் போது கூட, ஐயா ஜாவர் அவங்கள்ட்ட நினைக்கிறேன், அவர்கிட்ட கேட்கும் போது கூட அவர் ஒரே வார்த்தை சொன்னது, எங்க கட்சியில இருக்காங்க, அவங்க ரிசைன் பண்ணிட்டு தான் வர்றாங்க. இது இவர் ஒன்றும் ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லல, வர்றவங்க சேர்த்துக்கிறாங்க. இது நீங்களா வச்சுக்கிறீங்க குதிரை பேரம் அப்படிங்கிறது தான் நேற்று பேசும்போது ஐயா அவர்கள் சொன்னதா தான். இப்போ வருகிறவர்களை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவர் வழி கிடையாது. வைகோ அவர்கள் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அனிதா ராமச்சந்திரன் அவர்கள் கூட அதிமுகவில் தான் எம்எல்ஏ இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. அங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கேல வந்து சேர்ந்து அங்கே நின்று ஜெயிச்சாங்க, அமைச்சரானாங்க. இப்போ எல்லா கட்சியிலிருந்து எல்லா பேருமே உடன்பாடு சரியில்லைன்னா டக்குன்னு மாறி போக தான் செய்வாங்க. அதைத்தான் இப்பொழுது 4 பேரும் செய்திருக்காங்க. இதில் ஒன்றும் ஒரு பெரிய மாற்றமே கிடையாது, சகஜம் இது அப்படின்னு மதிப்பிற்குரிய வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாருடைய பார்வையுமே இது அரசியல் நடக்கக்கூடிய விஷயம். இதை வந்து தேவையெல்லாம் பிடிக்காத வந்து குதிரை பேரத்தில் பேசி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லைங்கிறது தான் எல்லாருடைய பார்வையும், நம்ம பார்வையும் அப்படி தான். பட் தானாக வருகிறார்கள். ஏன்னா அவருடைய பார்வையில் இன்றைக்கு கூட பாருங்க, அந்த வேடசந்தூர் சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏ தென்னம்பட்டி பழனிசாமின்னு நினைக்கிறேன், அவர் வந்து அதிமுகவிலிருந்து விலகி வந்து செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேரோட வந்திருக்காங்க, தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இனிமேல் அங்கிருந்த எங்களுக்கு வந்து எங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போகும், அது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சேர்றோம் நாங்க அப்படின்னு வர்றாங்க. சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. மக்கள் தலை எம்ஜிஆர் அவர்களையும் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2 பேருடைய முகமாக நாங்கள் விஜய் அவர்களை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய சிறப்பான ஒரு ஆட்சியை இங்கே செய்து கொண்டிருக்கிறார் அவர். இது வந்து பல ஆண்டுகள் இனிமேல் தொடரப்போகுது. இது அப்படி எங்களுடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் வர்றேன்னு சொல்றாங்க. அப்போ அதனால் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கு. பிரேமலதா மேடம் அவங்க சொன்னது கூட துணை முதலமைச்சர் ஆயிருப்பாரு அப்படின்னா, இப்போ தாவேக்கால அவர்கள் சேருவதற்கு தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு தூதுவா கூட நீங்க எடுத்துக்கலாம் சார். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட்டாரு, எல்லாருக்குமே தெரியும். திருச்சி கிழக்கு, பெரம்பூர்ல போட்டியிட்டாரு. திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணாரு. இப்ப பெரம்பூர் மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே திருச்சி கிழக்கு போய் மக்களை சந்திக்க போறாரு, நன்றி தெரிவிக்க போறாருங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. எதுக்கு சார் திருச்சி கிழக்கு? இல்ல, பெரம்பூர் மக்களே ஒரு சந்திக்கிறார், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. கரூர் மக்களையும் சந்திக்க போறாரு. இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா நான் 2 தொகுதியிலுமே மக்கள் வெற்றி பெற வச்சுட்டாங்க. இப்போ திருச்சி தொகுதியை அவர் ராஜினாமா செய்தார். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த மக்களுக்கு போய் வெற்றி பெற்றதுக்கு நீங்க வாக்களிச்சு ஒரு நன்றி சொல்லணும், அதுதான் முறை. ராஜினாமா செய்ததற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க போறாரு. நீங்க ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்ற தொகுதி பெரம்பூருக்கு போயிட்டு அப்புறம் நீங்க ராஜினாமா செய்து போனா அது சரி இருக்காது. நீங்க முதல்ல ராஜினாமா செய்த மக்களுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிட்டு தன்னுடைய மனசுல என்ன இருந்தது, எதனால ரிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லணும். அது மக்களுக்கும் தெரியும், முறைப்படி சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா. இனிமேல் யாரை நிக்க வைக்க போறோம், அவருக்கும் மீண்டும் ஆதரவு கொடுத்து வெற்றி பெற வைக்கிற ஒரு நோக்கத்தோட தான் அவர் போறாரு. பெரம்பூர் மக்களை சந்திக்கிறாங்க. இது பெரும் மக்களுக்கும் கண்டிப்பாக புரியும். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு வெளியில. கண்டிப்பா. பிரச்சாரத்துக்கு முன்னாடி போனது வேற, இப்ப போறது வேற. நீங்க
திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த கல்லூரிக்கு பல கிலோமீட்டர் தூரம் இருக்குது. சிறப்பான பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வரவேற்பு நிகழ்ச்சி பண்ணணும்னு அந்த சர்ச் கோயிலுக்கும் போகிறாருன்னு நினைக்கிறேன். போய் நன்றி சொல்ல போகிறார் இறைவனுக்கு. ஏற்கனவே முஸ்லீம் இதுக்கும் போனாங்க, மாஸ்க்கு போனாங்க, அம்மன் கோயில் போனாங்க, போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதை பட் அங்கே அவருடைய வெற்றி பெற்ற பிறகு, தமிழக முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அங்கே பல விஷயங்களை இன்று மாலை 4 மணிக்கு மேலே நடைபெறக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பில் பேச போகிறார். இதற்கு முன்பாக நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது வேற, இப்போ கலந்து கொள்ள போவது வேற. இன்றைக்கு மாலை நட போகிற அந்த விஷயம் என்னென்ன பேச போகிறார், என்னென்ன சிறப்பான சில விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாருங்கிற விஷயத்த நமக்கு பேசும்போது தெரிய வரும். அது என்னென்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசுவோம். அதனால் வந்து பெரம்பூர் மக்களை பார்க்கல ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது அந்த ஒரு கேள்விக்கு இடமில்லைன்னு நினைக்கிறேன் நான். இதை திருச்சிக்கு போகிறது ஒரு சிறப்பான விஷயமா போகுது. இடைத்தேர்தல் வரப்போகுது. ஸோ இப்போ இடைத்தேர்தல் வந்து ஏற்கனவே அதிமுக 4 தொகுதிகள் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ இதோடு சேர்ந்து 5 தொகுதி. இப்போ 5 தொகுதிக்கும் அவர் வந்து செல்ல போகிறார். இடைத்தேர்தல் வரப்போகுது, தொகுதிகளுக்கு போகிறாரு, மக்களை சந்திப்பு வரப்போகிறார். அதனால் எது முன்பு எது பின்புங்கிறத விட எங்கு சென்றால் ஒரு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டா அது சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார். இப்போ என்னன்னா, விஜய் செய்த அரசியலை விமர்சனம் செய்தவர்கள் திரும்ப விஜய் ஃபார்முலாவை எடுத்தாதான் ஜெயிக்கலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க, அதுதாங்க இன்றைக்கு களம் மாற்றிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் நான். அதை இப்போ நீங்கள் இந்த ரூட்டில் போனால் தான் சிறப்பாக இருக்கும், வேற வழி இல்லை. நீங்கள் பழைய ஸ்டைலில் பேசி பழைய மெத்தேடில் நீங்கள் போனீங்கன்னா அதை கேட்பதற்கு ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இளைஞர்கள் ஜென்சி கிட்டுங்கிறவங்க இல்லை, அதை வந்து கேட்க மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் அவர்கள் கையில் இருக்கு. இப்போ அவர்கள் வந்து அவங்க பெற்றோர்கிட்டையும் அண்ணன்ட்டையும் சொல்லும் போது இவர்கள் சொல்றதை கேட்டு அவர்களும் வாக்குகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுவும் களம் மாறுது. இப்போ எல்லாமே வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மாதிரி மாறிட்டாங்க உங்களுக்கு. அப்போ நீங்கள் மாற வேண்டிய கட்டாயத்துக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் அதை உருவாகிட்டாங்க. இப்போ புது அரசியல் ரோட போட்டார், பாதையை போட்டார், அந்த பாதையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழி இல்லை. நீங்கள் இந்த பாதையில் போனால் தான் இந்த விட்டு போன இடத்தை கொஞ்சமாவது பிடிக்க முடியுங்கிற ஒரு நோக்கம் வந்திருக்கு. அதனால் இவர் வேற ரூட்டில் போயிட்டாரு. அடுத்து இவங்க பின்னாடி வர்றாங்க, ஜென்சி கிட்ட இன்ஸ்டாவில் வேற ஒரு வழிமுறையில் வந்து சோசியல் மீடியா உள்ளுக்குள்ளே போயிட்டு வேற ஒரு டாப்பில் போயிடுவார் அவங்க. இப்போ அது பின்னாடி தொடர்ந்து தான் வரணும். இப்போ அரசியல் பாதையை புதுசாக உருவாக்கியிருக்கார். அந்த பாதையில் போவதற்கு நிறைய அரசியல் கட்சிகள் ஆசைப்படுறாங்க. அதன் விளைவாக தான் இன்றைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. மற்றவர்களுடைய பார்வைக்கும் அதுதான் இருக்கு. ஓகே சார், ஃபைனலாக ஒரு கேள்வி. நேரு அவர்கள், டிஎம்கே சார்ந்த நேரு அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். நாங்கள் எம்ஜிஆர் எலெக்ஷனில் நிற்கும் போது கூட நாங்கள் திருச்சியில் ஒரு 3 இடங்களை கைப்பற்றினோம், ஆனால் நாங்கள் விஜயை குறைச்சி மதிப்பிட்டுட்டோம்னு இன்னைக்கு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் எல்லா பேரும் அண்டர் எஸ்டிமேட் போட்டாங்க. வரமாட்டாங்க, மிஞ்சி போனால் என்ன ஒரு 5 சீட் 10 சீட் வருவாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய இந்த கணிப்பாகவும் இருந்தது. கருத்து கணிப்புன்னு கூட அதான் சொன்னாங்க. நான் கூட நிறைய கருத்து கணிப்பு வந்து கருத்து திணிப்புன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் விஜய் அவர் வந்து கடைசி பிரச்சாரமாக ஏப்ரல் 21 சென்னையில் பேசும்போது சொன்னார். கருத்து கணிப்பில் கருத்து திணிப்பு அது அப்படிங்கிற சொன்னாங்க. அதனால் மற்ற அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக இந்த கருத்து திணிப்புகளோட பார்வை போயிடுச்சு. ஓ, இதுதான் நமக்கு வந்தாச்சுல. அவர்களுடைய கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளே வந்து ரொம்ப அசால்ட்டாக ஒரு எஸ்டிமேட் போட்டாங்க. தலைமையகத்திலையும் அதுதான் சொல்லிட்டாங்க, அவர் வரமாட்டாங்க, எல்லாம் பேசியாச்சு, நம்ம தான். அப்போ அந்த ஒரு அசால்ட்டு உருவாயிடுச்சு. இங்கே சந்தடி சாக்கு இல்லாமல் சத்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த பேசாமல் எவ்வளோ விஷயங்கள் விஜய் அவர்களை பேசினாங்க. இவர் பேசவே இல்லை. யாராவது தாக்குதல் பண்ணி பேசினாரா பார்த்தீங்களா? எந்த வேட்பாளர் எதையாவது குறிப்பிட்ட இதுதான் போனார். இன்னும் நிறைய இடங்களுக்கு போக முடியல அவர்னால. போயிருந்தாருன்னா சாலிடாக ஒரு 175 இடங்களுக்கு மேலே கைப்பற்றிருப்பார் அவர். பட் அதனால் அண்டர் எஸ்டிமேட் போட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு எல்லா பேருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்காங்க. பட் அவர் சொல்கிறது உண்மையை தான் சொல்கிறாங்க ஐயா அவர். அதனால் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம வந்து ஒரு தவறுதலாக நினச்சிட்டோம், ஒரு தற்குறியாக நினச்சிட்டோம், ஒரு விசிலடிச்சாங்குஞ்சா நினச்சிட்டோம், ஒரு அணிலாக நினச்சிட்டோம். பட் இன்றைக்கி பார்த்தா எல்லாருமே ஓரங்கிட்டு அவர் மக்கள் 108 சீட்டை கையில் கொடுத்துட்டு தமிழ் முடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது இங்கே என்ன நடந்தது, இனிமேல் எப்படி சிறப்பாக நடக்குங்கிற விஷயத்தை வந்து அங்கே வந்து பேசிட்டு இருக்கிற ஒரு தகவல் வருது. அதனால் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து புரிந்து கொண்டது ஒரு சிறப்பு. அதை புரிந்து கொண்ட பிறகு இதை வெளிப்படையாக பேச அதை விட சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.